ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசேயர்களும் சதுசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் இயேசுவிடம் வந்து, இந்த மனிதன் பாவிகளை வரவேற்கிறார், அவர்களோடு உண்ணுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னதும் தந்தையின் முகத்தை ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஓமையின் மூலமாக சொல்லுகிறார். ஊதாரி மைந்தனின் ஓமை. எல்லாவற்றையும் தந்தையிடமிருந்து பிரித்து கொண்டு வலுக்கட்டாயமாய் ஓடிப்போய் எல்லாவற்றையும் தொலைத்தவன், வலுக்கட்டாயமாக வேண்டுமென்றே எல்லாவற்றையும் தொலைத்தவன். அவன் ஒரு நாள் அறிவு தெரிந்தவனாய் தந்தையிடம் வருகிறான். நான் எழுந்து என் தந்தையிடம் போய் என் பாவங்களை எல்லாம் சொல்லுவேன் என்ற முடிவோடு தந்தையிடம் வருகின்ற போது தந்தை பரிவு கொண்டு ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். உடனடியாக பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். மகனுக்குரிய அந்தஸ்தை தருகிறார். உடையும், காலுக்கு செருப்பும், இடுப்பில் கச்சையும், கைக்கு மோதிரமும். உடனடியாக மகனுடைய அந்தஸ்து பெறுகிறார். ஊதாரி மைந்தன். கடவுளுடைய முகம் இதுதான். தந்தையின் முகம் இதுதான். இந்த முகத்தை காண்பிக்கத்தான் மனித உரு எடுத்தார் நம் ஆண்டவர். இதுதான் கடவுளின் முகம். இங்கே ஒதுக்கப்பட்டவன் என்று இல்லை, பாவி என்று சொல்லக்கூடியவன் யாரும் இல்லை. தந்தையின் பார்வையில் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். பாவி என்றோ, பலவீனமுள்ளவன் என்றோ, ஏற்றத்தாழ்வு நிறைந்தவன் என்றோ யாரும் இல்லை. தந்தை அவர்களோடு இருந்தால் எல்லாரும் பலமும் பலசாலியும். இன்று இதே தந்தையின் அரவணைப்பு ஒவ்வொரு முறையும் பாவசங்கீர்த்தன தொட்டியில் சென்று கடவுளின் இரக்கத்தை கேட்கின்ற போது அந்த அணைப்பு கிடைக்கிறது. ஓடிப்போய் பரிவு கண்டு ஓடிப்போய் கட்டி அணைத்து கடவுள் முத்தமிடுகிறார். பல நேரங்களில் திவ்யர் பாவசங்கீர்த்தன தொட்டி காலியாகவே இருக்கின்ற போது குருவானவர் அமர்ந்து கொண்டே இருப்பார். பாவசங்கீர்த்தன தொட்டி காலியாக இருக்கும். பல நேரங்களில் தியான கூட்டங்கள், தியான நாட்கள் என்று இன்றைய காலகட்டங்களில் குடும்பங்களிலே, பங்குகளிலே அவற்றை நடத்துகிற போது தியான கூட்டத்திற்கு வருகின்ற மக்கள் இந்த கடவுளின் அரவணைப்புக்காக ஓடுகிறார்களா என்றால் அது பல நேரங்களில் கேள்விக்குறியாக இருக்கிறது. எழுந்து நான் தந்தையிடம் போவேன் என்றோடு மட்டுமல்ல, தந்தையிடம் போக வேண்டும். போனால்தான் அங்கே அரவணைப்பு கிடைக்கும். அங்கே முதல் தரமான ஆடையும், இடுப்பில் கச்சையும், கைக்கு மோதிரமும் கிடைக்கும். கொழுத்த கன்றை எடுத்து விருந்தும் கிடைக்கும். பல நேரங்களில் தந்தையின் வீட்டிற்கு போகாமல் வெண்கல கன்றை விரும்பி ஓடுகின்ற மனிதர்கள் உண்டு. தங்கத்திலான கன்றை நோக்கி ஓடுகின்ற போது அங்கே வாழ்வு இல்லை.
தந்தையிடம் ஓடினால் கொழுத்த கன்று விருந்து கிடைக்கும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரின் இரக்கத்தை நோக்கி ஓடுவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். உமது அளவில்லாத இரக்கத்திற்கு நன்றி. உமது அளவில்லாத கொடைகளுக்கு நன்றி. நீர் கொடுக்கின்ற வல்லமைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த தந்தையினுடைய அன்பை ஒவ்வொரு அருட்சாதனங்களிலும் நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, அந்த அருட்சாதனத்தை நாங்கள் நல்ல முறையில் அனுபவிக்கவும், அதை தொடர்ந்து அதில் இருக்கின்ற சக்தியை உணர்ந்து கொண்டு மகிழ்ந்திருக்க வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.